இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதுவரை காலமும் நடைபெற்ற இலங்கை தேர்தல்களில் විශාල සම්පූර්ණයෙන්ම ප්‍රතිව්‍යුහගත කිරීමක් සිදු කරන්නට තියෙනවා. பஞ்சத்துண்ணையை வாழ்கின்றனர். அரச சேவையை எடுத்துக்கொண்டால் அரச சேவை மிகவும் மோசமான சேவையாகவும் அரசாங்கத்துக்கு பெரும் சுமையாகவும் அரசினாலேயே பரப்புரை செய்யப்பட்டதனாலும் சம்பள உயர்வு போராட்டங்களை கொச்சைப்படுத்தி பேசிய அவர்கள் மீது ඒගොල්ලෝ හැමදාම කල්පනා කරා ඒ පැත්තේ මේ நீர்த்தாரை வார்ப்பு மற்றும் கண்ணீர் புகை உள்ளிட்ட செயற்பாடுகளை மேற்கொண்டதனால் பெரும்பாலான அரசு ஊழியர்களின் ஆதரவினையும் இழந்துள்ளார் என்றே கூற வேண்டும். ஆகவே பெரும்பாலான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன. இந்த போட்டியில் சஜித் பிரேமதாச அவர்களும் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுமே முன்னணியில் இருக்கின்றனர் என்பது பலரது கருத்தாகும். இந்நிலையில் சஜித் பிரேமதாச அவர்களின் எடுத்துக்கொண்டால் நாளாந்தம் செய்ய முடியாத வாக்குறுதிகளை வழங்குவதாகவும் அவர் பக்கமும் ஊழல்வாதிகள் சேருவதாகவும் இவர்கள் இருவரில் யார் வெற்றி பெற்றாலும் ஊழலில் ஈடுபட்டவர்கள் தண்டனை வழங்கப் போவதில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சுதந்திரமாக திரிவார்கள் என்பதும் பலரது கருத்தாகுகின்றனர். இந்நிலையில்தான் தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிடும் அனுரகுமார திசாநாயக்கின் பக்கம் மக்களின் கவனம் ஈர்த்துள்ளது. அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை விற்பனை செய்வதனையும் குத்தகைக்கு வழங்குவதை நிறுத்திவிடுவார். அத்தோடு ஊழல்வாதிகளை கைது செய்வார். அனைவருக்கும் சமனான சட்டத்தினை நாட்டில் அமுல்படுத்துவார். நியாயமான விடயங்களை செய்வார் என்பதும் மக்களின் குரலாக்கு செவிமடுப்பார் என்பது இந்த நாட்டில் வாழுகின்ற பெரும்பான்மை சமூகத்தின் ஏகோபித்த நம்பிக்கையோடும். அத்தோடு தமிழர் பிரதேசங்களிலும் இவருக்கான ஆதரவு ஏனைய காலங்களை விட அதிகரித்து காணப்படுகின்றன. இது மேற்குலக நாடுகள் விரும்பாவிட்டாலும் கூட இலங்கையின் பெரும்பான்மை மக்களின் வாக்குகள் அதிகரித்தால் அனுர வெற்றி பெறுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடும். கிடைத்தவரை லாபம் என்று மேற்குலக நாடுகள் சிந்தித்த போதிலும் இந்தியாவுக்கு பொருளாதாரம் மாத்திரமன்றி பூகோள ரீதியான பாதுகாப்பும் முக்கியமானது. இந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் வருகின்ற ஆட்சியாளர்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டிய தேவை இந்தியாவுக்கும் ஏனைய நாடுகளை விட அதிகமாகவே இருக்கும். எனவே இந்தியா இவர்களுடன் இரகசியமான உறவினை பேணலாம் என்பது பலரது கருத்தாகும். எது எவ்வாறான போதிலும் மாற்றம் ஒன்றே மாறாதது. எனவே அனைத்தும் மாறக்கூடியது என்ற கூட்டுக்கிணங்க இலங்கை மக்கள் பெரும்பாலானவர்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர். இதனால் யார் ஜனாதிபதி என்பதனை மக்கள் இந்த தேர்தலில் நிரூபிப்பார்கள் என்பதே புத்திஜீவிகளின் கருத்தாகும். இதனை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.